உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தாங்க. டிஆர்பி தொடர்பான என்னன்னா, இப்போ பள்ளி கல்வித்துறை வந்துட்டு பேசியிருக்கிறாங்க. ஸோ டிஆர்பி தேர்வுகள் வந்துட்டு அது எப்படி ஆசிரியர் நியமனம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுல ஸோ டெம்பரரி டீச்சர்ஸ் கோரிக்கைகள் இருக்குது, அடுத்து டெட்டு டீச்சர்ஸ் கோரிக்கைகள் இப்படிலாம் இருக்குது. ஸோ அதை பற்றிய எங்களுக்கு பெற்றோர், ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் ஸோ இவர்களை ஒரு கோட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு இதை வந்துட்டு எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் ஆராய்ந்து ஒரு முடிவு எடுப்போம்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லிட்டாரு. உயர்கல்வித்துறை அமைச்சர் ஸோ மாண்புமிகு விஸ்வநாதன் ஐயா அவர்கள் தான் இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறாங்க, காங்கிரஸ் உள்ளவங்க. ஸோ இவர்களுடைய அடுத்து என்ன நடவடிக்கைகள் எதிர்பார்த்துருக்கக்கூடிய இருக்கு. ஸோ ஆனால் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, இப்போ காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எடுத்துக்கிடுவோம். இப்போ காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸை பொறுத்த வரைக்கும் தேர்வு எழுதியாச்சு. நோட்டிஃபிகேஷன்லாம் 2098 வேகன்சிக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு தேர்வு எழுதியாச்சு. இது என்னன்னா, இந்த தேர்வு ரிசல்ட் வருமா, இல்லை இது கேன்சல் பண்ணிடுவாங்களா, இல்லை மீண்டும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவாங்களா, இல்லை வேகன்சி கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குதா, இப்படி பலவித குழப்ப நிலை இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. இது ஏன் அப்படின்னா, இத்தனை நாட்கள் ஆயிருச்சு, அடுத்து வந்துட்டு அடுத்த அகாடமிக்கு தொடங்க இருக்குது. ஸோ பள்ளி கல்லூரிகள்லாம் தொடங்க போகிறாங்க. இதில் வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஆசிரியர்கள், உதவி பேராசிரியர் வந்து நியமனம் வந்துட்டு இன்னும் முழுமை பெறாமல் இருக்குது. இன்னும் அதில் அடுத்தடுத்த நகர்வு எதுவும் இல்லாமல் இருக்குது. என்ன நடக்க இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. அப்போ தேர்வு எழுதிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஏன் இன்னும் இந்த தேர்வுக்கான ரிசல்ட் வெளியிடலை? அப்போ இந்த ஒரு படபடப்பு இருக்குமா இல்லையா? இதில் என்கிட்ட ஒரு நண்பர் கேட்டாங்க. அந்த நண்பர் இந்த பதிவை பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வாட்ஸ்அப்பில் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த நண்பருக்கு நமக்கும் முகமளவில் நம்ம சேனலோடைய ஒரு அபிமானி வச்சுங்களேன். அவங்க வந்துட்டு என்ன கேட்டாங்கன்னா, நான் ஒரு ப்ரைவேட் காலேஜில் ஒர்க் பண்ணுறேன் சார், ஆனால் இப்போ இப்படியான ஒரு பதிவு ஒன்று வந்திருக்குது, நீங்கள் அதை பாருங்கள், நான் எப்படி படிக்கிறதா வேண்டாமா, நான் அதுக்காக தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்ட்டு அந்த நண்பர் கேட்டிருந்தாங்க. எனக்கு என்ன அந்த நண்பருக்கு நான் பதில் சொல்கிறது? நானும் 2 நாட்களாக அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரி, ஓகே, இப்போ நம்ம ஒரு கோரிக்கையாக கூட இது வைப்போமே. இப்போ என்னன்னா, இது கேன்சல் ஆகுமா ஆகாதா, இல்லை இந்த தேர்வுக்கான ரிசல்ட் வருமாங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த தேர்வு நடத்தும் போதே, இந்த காலேஜ் டிஆர்பி தேர்வு நடத்தும் போதே ஃபர்ஸ்ட் ஒரு 4000 வேகன்சின்னு சொன்னாங்க. அதாவது சென்ற கவர்மெண்ட், அதிமுக கவர்மெண்ட் இருக்கையிலே சொல்லப்பட்டது. அதுக்கடுத்து வந்தவொடனே அதே 4000 சொன்னாங்க. ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனுக்கான மெத்தடில் வந்துட்டு எக்ஸாம் ஓரியன்டட் மட்டும் தான் இருந்தது. அப்புறம் வெயிட்டேஜ், எக்ஸ்பீரியன்ஸான வெயிட்டேஜ், இப்படியான ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க. அப்புறம் அது கேன்சல் ஆகிட்டு அடுத்து ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு இது பண்ணாங்க. அதுவும் இதாகி அடுத்து ஒரு இறுதி வடிவம் ஒரு வேகமாக பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் 2708 வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு அதற்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர், அடுத்து இன்டர்வியூ, கரெக்டாக வெயிட்டேஜ், இப்படிலாம் அதற்கு ஒரு ஷெடியூல் போட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க. தேர்வும் நடத்தப்பட்டது, தேர்வு எழுதியாச்சு. இப்போ ரிசல்ட்டுக்குங்க போது ஒரு 5 சப்ஜெக்டுக்கான ரிசல்ட் மட்டும் வெளியிட்டு ஒரு 5 பேரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. யாரு? திமுக அரசு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, இந்த 5 நபர் அப்பாயின்மெண்ட் நான் கூட சொல்லியிருந்தேன், இந்த 5 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க, ஒரு நீட் கொடுத்துட்டு போயிட்டாங்க, அதனால தேர்வெல்லாம் ரத்து செய்வதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஸோ இது அடுத்த ரிசல்ட் வந்து மற்ற சப்ஜெக்டுக்கும் உடனே அடுத்தடுத்து நகர்வு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்லியிருந்தோம். இப்பவும் அதைத்தான் நான் சொல்றேன், இருந்தாலும் சொல்றேன். ஆனா இது கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நீட் கொடுத்துட்டு போனதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா, இன்னொரு பாயிண்ட் ஆஃப்ல பார்க்கும்போது இந்த 5 நபர்களும் இதுலையுமே வந்துட்டு சில குளறுபடி இருக்குது. பெண்களுக்கு ஒதுக்க வேண்டிய போஸ்டிங் வந்துட்டு ஆண்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க, இப்படிலாம் வந்துட்டு பரவலா பேசப்படுது. அது கோர்ட்டு மூலமா போறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ இது அப்போ 5 சப்ஜெக்ட்டுக்கும் அப்பாயின்மெண்ட் டேட்டு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கும் போதே அனைத்து சப்ஜெக்ட்டுக்கும் தேர்வு முடிவு வெளியிடப்பட்டு அவர்களுக்கு எப்போ அப்பாயின்மெண்ட் இறுதி செய்யப்படுதோ அனைத்து சப்ஜெக்ட்டுக்கும் அந்த அப்பாயின்மெண்ட் டேட்டு தான் இவர்களுக்கும் அனைவருக்கும் ஒரே டேட்டான அப்பாயின்மெண்ட் டேட்டு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இவர்கள் வந்துட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க, ஆனால் அப்பாயின்மெண்ட் டேட்டு அவங்களுக்கு இன்னும் உறுதியாகலை. அப்படிங்கிற போது இங்கே தான் சிக்கல் ஏற்படுது. சரி, ஓகே.
இப்ப அந்த நண்பர் அனுப்பியிருந்த அந்த வீடியோ பார்க்கும்போது இந்த கெஸ்ட் லெக்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஏன்னா அவங்க தான் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பழைய மெத்தடு படி நாங்க கவர்மெண்ட் காலேஜில் வந்துட்டு குறைந்த சம்பளத்துல நாங்க இதை நம்பிதானே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. நாங்க வந்துட்டு இப்ப வந்துட்டு தேர்வு நடத்தணும், அது நடத்தணும்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப எங்களுக்கு என்ன? அப்ப நாங்க அதை நம்பிதான் நாங்க இருந்தோம். இத்தனை காலம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோமே, எங்களை வஞ்சிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர்களோட கோரிக்கை. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த தேர்வும் வந்துட்டு முறையா நடக்கல. பல இடங்கள்ல வந்துட்டு முறைகேடு நடந்திருக்குது. ஸோ இது பத்திரிகை செய்திலாம் வந்துச்சு. நம்ம கூட அதை பத்தி பேசியிருந்தோம். அதுல பலரும் வந்துட்டு சரி ஓகே. அப்ப அந்த அந்த குற்றச்சாட்டை அவங்க வச்சாங்க. ஸோ வச்சு அதையும் வந்துட்டு இப்ப இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் வந்துட்டு இந்த கோரிக்கையை வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில நிர்வாகம் சார்ந்த சில விஷயங்கள்லாம் சொல்லி அவங்க ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருந்தாங்க. இதை அந்த நண்பர் வந்துட்டு எனக்கு அனுப்பி வச்சிருந்தார். நல்லா யோசிச்சு பார்க்கணும். இப்போ நான் இருக்கிறேன். நான் வந்துட்டு பிஹெச்டி என்கிட்ட இல்லை. நான் ஒரு செட்டு நெட்டு மட்டும் வச்சிருக்கக்கூடியவன். இப்போ எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் அரசு கல்லூரிகளில் இல்லை தனியார் கல்லூரியில் நான் பணி புரியலை. நான் வந்துட்டு மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தான் 15 வருஷமாக பணி புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அதுதான் நான் பிஜிடிஆர்பி அண்டு அதுக்கு தான் முயற்சி பண்ணினா பிஎட் படிச்சிருக்கேன். ஸோ இப்போ தான் நெட்டு செட்டு நம்ம வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்கோம் வச்சுங்களேன். எனக்கு வந்துட்டு இந்த வெயிட்டேஜ் மதிப்பெண் எக்ஸ்பீரியன்ஸ் மதிப்பெண் எனக்கு வரப்போகிறது இல்லை. ஆனால் இந்த தனியார் கல்லூரியில் பணிபுரியக்கூடியவங்க இருக்காங்களே, அவங்கள கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அவங்க குறைந்த சம்பளத்தில் ஸோ எந்த வாய்ப்புகளுமே எப்படியாக நமக்கான வாய்ப்புகள் வரப்போகுதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடியவங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ இப்போ கெஸ்ட் லெக்சர்ஸுக்கு இப்போ 2 தடவை வந்துட்டு சென்ற கவர்மெண்ட் வந்துட்டு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. அதில் என்ன நாம்ஸு? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, பிஹெச்டி வித் நெட்டு செட்டு இருந்தால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அடுத்து பிஹெச்டி நெட்டு இருந்தால் அடுத்த ப்ரியாரிட்டி. அடுத்து பிஹெச்டி செட்டு, அடுத்து பிஹெச்டி. ஸோ இது இருக்கக்கூடியவங்கள ஃபர்ஸ்ட் பிஹெச்டி இருந்தா தான். அடுத்து என்ன இருக்குது, நெட்டு, அடுத்து செட்டு. இப்படியான நாம்ஸ்ல வரும்போது நல்லா யோசிச்சு பாருங்க. பிஹெச்டி இருந்தா மட்டும்தான் ஒருவர் வந்துட்டு உள்ள போக முடியும். நெட்டோ செட்டோ வச்சிருக்கவங்கனால உள்ள போகிறதுல மிகப்பெரிய ஒரு சவால் இருக்குது. அப்ப பிஹெச்டி எல்லாராலையும் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண முடியுதா, படிக்க முடியுதா அப்படின்னா, ஸோ அதற்கான வாய்ப்புகள் நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ ஜேஆர்எஃப் எழுதுனா 35 வயசுக்குள்ள உள்ளவங்க தான் எழுதலாம். இப்போ 35 வயசு கடந்தவங்களே ஜேஆர்எஃப் எழுத முடியாது. ஸோ ஜேஆர்எஃப்ல போயிட்டா கூட அது மூலியமா வந்துட்டு ஒரு வருமானத்தோட வந்துட்டு பிஹெச்டி படிக்கலாம்னு வச்சுங்களேன். ஒவ்வொரு கல்லூரி லெவலில் பிஹெச்டி ஸோ அட்மிஷன் நடக்குது. ஸோ அதில் வந்துட்டு போய் அது செலவு பண்ணுறது, ஃபினான்சியல் இது எவ்வளவு நெருக்கடிகள். அப்போ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரெகுலராக போகிறது, ஏன்னா பார்ட் டைம் போகக்கூடிய பிஹெச்டியில் பார்ட் டைம் பண்ணவங்களுக்கு கூட இந்த 5 சப்ஜெக்ட்ல வந்துட்டு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. அப்ப இது என்ன அப்படிங்கிறது ஒரு குழப்ப நிலையில இருக்கு இல்லையா? அப்ப இதால இந்த பிஹெச்டி படிக்கிறதுலே ஒரு சவால் இருக்குது. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த நெட்டு செட்டில் நம்ம எப்படியாவது பாஸ் பண்ணோம்னா நம்ம அது எலிஜிபிள் தானே, ஸோ நம்ம எப்படியாவது உள்ள போயிடலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ பிரைவேட் காலேஜ்லேயே வந்துட்டு பிஹெச்டியோட நெட்டு செட் இருந்தால் தான் வந்துட்டு அவங்களே இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையா இருக்குது. அப்போ இந்த பிரைவேட் காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க என்னங்க பண்ணுவாங்க? இப்போ கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க வந்துட்டு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. நம்ம அவர்களை குறை சொல்லவே இல்லை. அவர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது அவர்களுக்கான சரிதான். அவர்களை நம்ம குறை சொல்ல வரல. ஆனா இவர்களை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இவர்கள் நிலை என்ன? அப்ப ஓப்பன்னா ஒரு தேர்வு நடத்தப்பட்டு அந்த தேர்வு மூலமாக தகுதியான நபர்கள், ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் மதிப்பெண் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த தகுதியான நபர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது நல்ல விஷயம் தானே. ஸோ இதையா வந்துட்டு இது இருக்கக்கூடாது, எங்களுக்கு வாய்ப்பு வரும்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஒரு சாரார் வந்துட்டு வாழ்க்கையை இழந்து இருக்கக்கூடியவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏன் தடுக்கணும் அப்படிங்கிறது தான். சரி ஓகே. இப்ப இந்த தேர்வு ரிசல்ட் வருமா வராதா? இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஏற்கனவே தேர்வு எழுதிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2708 வேக்கன்சிக்கானது மட்டுமாவது போஸ்டிங்கை கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதற்கான தகுதியான நபர்கள் முழுமையாக கிடைப்பாங்களா? இப்போ இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கு அதற்கான நபர்கள் முழுமையாக கிடைக்கல, ரைட்டுங்களா? ஸோ அப்போ மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் வந்துட்டு அப்படியாக கூட அமையலாம். சில சப்ஜெக்ட்ல வந்துட்டு ஹெவி காம்படிஷன்லாம் இருக்குது. ஸோ அப்போ இந்த வாய்ப்பை அவர்களுக்கு அந்த ரிசல்ட்டை வெளியிட்டுட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக அவங்க
வாய்ப்புகள் கிடைச்சி போயிட போகிறாங்க. அடுத்து வேகன்சி, ஏன்னா 8000 வேகன்சி இருக்குது, 4000 தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு 2000 வேகன்சிக்கு புதிய நோட்டிஃபிகேஷன் வெளியிடுங்க, அதுக்கு ஒரு புதிய நாம்ஸ் போடுங்க, ஒரு அடுத்த தேர்வு நடத்துங்க. ஸோ நான் கடந்த முறையே சொன்னேன் இல்லையா, ஸோ ஏன் வந்துட்டு இந்த இன்டர்வியூ செகண்ட் பேப்பர்லாம் எதுக்கு? ஸோ இது ஒரு எக்ஸாம் வைக்க போறீங்க, அந்த எக்ஸாம் மூலியமா அவங்களுக்கான குவாலிட்டி இருந்துச்சுன்னா அடுத்து அவங்களுக்கு ஒரு பயிற்சி தானே. எதுவுமே வந்துட்டு ஒரு பணியில சேரும்போது அவர்களுக்கான பயிற்சி கொடுத்து தான் அவர்களை வந்துட்டு அந்த பணியில உறுதிப்படுத்த போறாங்க. ஸோ அப்படிங்கிற போது எதற்கு இதெல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ரைட், ஓகே. இல்லையா, இந்த தேர்வை முழுமையா ரத்து செஞ்சு புதிதாக ஒரு நோட்டிபிகேஷன் வெளியிடுறீங்களா, உடனடியாக எல்லாத்தையும் செய்யுங்க. ஆனா இந்த தேர்வுக்கான ரிசல்ட்டை வெளியிடுறது தான் சரியா இருக்குங்கிறது தான் என்னை போன்றவர்களுடைய கருத்து. ஸோ இதுல நான் வந்துட்டு எனக்கு வாய்ப்பு வருதா வரலையா அதெல்லாம் தாண்டி, ஆனா ரத்து செஞ்சு புதிதாக ஒரு நாம்ஸ் வெளியிடணும், புதிய நோட்டிபிகேஷன் வெளியிடணும்னா அதுக்கும் உடனடி நடவடிக்கை வேணும். ஸோ எதையுமே இல்லாமல் அப்படியே போய்கிட்டு இருக்கிறது பலருக்கும் பலவித குழப்பங்கள். நம்ம படிக்கலாமா வேண்டாமா, இந்த தேர்வு எப்படி, ஸோ நமக்கான வாய்ப்புகள் வருமானு பல இளைஞர்கள் இங்கே ஒரு குழப்ப நிலையிலே இருந்துகிட்டு இருக்காங்க. ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஸோ பல கோச்சிங் சென்டரில் போய் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட மனநிலையை யோசிச்சு பாருங்க. இந்த லீவு நேரங்களையாவது, இந்த மே மாத லீவில் வந்து முழுமையாக அவங்கள தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தனியார் கல்லூரிலையோ இல்லை வந்துட்டு கவர்மெண்ட் கெஸ்ட் லெக்சர்ஸ்லையோ வந்துட்டு அவருக்கு வந்து மே மாதம் சம்பளம் கிடையாது. அப்போ அவர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த கோச்சிங் சென்டரில் போய் இதற்காக படிக்கிறாங்க. அப்போ அவர்களுடைய கனவுகளை எல்லாம் யோசிச்சு பாருங்களே. அப்போ இந்த தேர்வு நான் ரிசல்ட் வரணுமா, இல்லை இந்த தேர்வை ரத்து செய்து புதிதாக வேகன்சியை அதிகப்படுத்தி புதிய ஒரு நாம்ஸ் படி தேர்வு நடத்தணுமா, எதுவா இருந்தாலும் உடனடியான ஒரு முடிவை எடுப்பது நல்லா இருக்கும். அது பல இளைஞர்களுடைய கனவு. ஸோ அந்த கனவை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற இந்த கோரிக்கையை வைத்து தான் அந்த பதிவு. ஏன்னா நம்ம வந்துட்டு இதுதான் நடக்க போகுது, இதுதான் வைக்க போகுதுன்னு சொல்றதே பேசுற அளவுக்கு இங்கே என்ன நடக்குதுங்கிறதே நம்ம தெரியாம நிலையில இருக்கிறோம். அப்போ என்னுடைய கோரிக்கை தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சருக்கும் டிஆர்பி போர்டுக்கும் வந்துட்டு என்னுடைய தாழ்மையான கோரிக்கை என்னன்னா, இந்த காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்களோ அதை உடனடியாக எடுத்து இளைஞர்களுடைய வாழ்க்கையில் விளக்கேற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான். இந்த பதிவை வந்துட்டு கொண்டு போய் சேருங்க. ஸோ கண்டிப்பா வந்துட்டு நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்லது வாய்ப்பில் சந்திப்போம் உறவுகளே. நன்றி.